நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மங்கையர்சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த கல்வி சார்ந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த சாதனையாளர்கள் 4 பேர் யார் வந்திருக்காங்க? ஆசையாக இருக்கீங்க இல்லையா கேட்க? நம்ம கல்வித்துறையில் 1994 பாரதிய வித்யா பவனில் சேர்ந்து அன்னிலேருந்து இன்னி வரலையும் இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தேர்வாளராக பயிற்சியாளராக மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அவங்க தான் ராதா சுப்பிரமணியம் டிஏவி குரூப்பில். அவங்கள நம்ம வாழ்த்தி வரவேற்று வருகின்றோம். வணக்கம் மேடம். அவரை தொடர்ந்து சார் ரேங்க்னு ஒன்று வச்சிங்கன்னா எல்லாத்தையும் நான் தான் சார் ஃபஸ்ட்டு. என்ன அப்படின்னா அது சிஎஸ் ஆகட்டும், சிஏ ஆகட்டும், அப்புறம் என்ன நீங்கள் ஐசிடபிள்யூ ஆகட்டும், எல்லாத்தையும் நான் தான் ஃபஸ்ட்டு. அது மட்டுமா இன்னைக்கு ஏஷியாலேயே த பெஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரேங்க் ஹோல்டர் இன்றைக்கி யங்கஸ்ட் சேர்பர்சன். அவங்க யார்? அவங்க தான் திவ்யா அபிஷேக். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். திவ்யாவை தொடர்ந்து இன்றைக்கி எல்லா பள்ளிகளில் ஒரு பாடத்திட்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த அனுபவம் உள்ள ஒரு கல்வியாளர் தேவை. அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் நம்ம மிகச்சிறந்த பாடத்திட்டங்களை வரிவாக்க முடியும். மகாத்மா காந்தி வித்யாலயா பள்ளியினுடைய சீனியர் மோஸ்ட் பிரின்சிபல் இன்றைக்கி பல மாணவிகளை, பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை உலகுக்கு வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஒரு அகல் விளக்கு. அப்படி அமைதியானவங்க யார்? அவங்க தான் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். அவர் நம்ம வருக என்று வரவேற்கின்றோம் கே பத்மேஸ்வரி அம்மா அவர்களை. பத்மேஸ்வரி அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே, நான் மருத்துவம் மட்டும் இல்லை, எனக்கு மகத்துவமானது மராத்தான். மருத்துவம், மராத்தான், மகத்துவம் அப்படின்னு மாபெரும் சாதனைகளை தொடர்ந்து புரிந்து வருகிறார்கள். மெடிக்கல் காலேஜ் அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வரும். ஓகே, இந்த மெடிக்கல் லைனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். மெடிக்கல் லைன் போகலாமா? பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக் என்னென்னோ சொல்கிறாங்க இல்லையா, அந்த சயின்ஸ் சார்ந்த சப்ஜெக்ட். அதில் நமக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னுச்சு. ஓகே, இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 2002 எம்பிபிஎஸ் முடிச்சு, அப்புறம் 2008 கைனிக்கில் அருமையான ஒரு டிப்ளமா அந்த நேஷ்னல் போர்டில் வாங்கி, அப்புறம் ராயல் ஸ்கூல் ஆஃப் லண்டன், அங்கே ராயல் காலேஜ் ஆஃப் லண்டன் அதில் இன்னும் மேல் படிப்பு படித்து இன்றைக்கி தன்னை மிகச்சிறந்த அனுபவசாலியாக பல முன்னணி மருத்துவமனைகளில் சொல்லுவாங்க இல்லையா, விசிட்டிங் கன்சல்டன்ட், அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராகவும் மருத்துவ விற்பனராகவும் தொடர்ந்து உழைத்து வருகின்ற டாக்டர் கற்பகாம்பாள் அவர்களை வரவேற்கின்றோம். கற்பகாம்பாள் சாய்ராம், உங்களுக்கு வணக்கம். ஓகே, இவர்கள் கூட பேச வந்திருக்கின்ற மற்றவர்கள் அப்படின்னுச்சே, டிஎன்பிஎஸ்சியில் தன்னுடைய ரேங்கிங் 51வது ரேங்கிங், இன்றைக்கி டைரக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக தன்னை ஒரு பணியிலே அமர்த்தி கொண்டுள்ள ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர், கல்வியாளர், உழைப்பாளர். அவங்க தான் தீபா. அவரை வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் தீபா. எங்கள் 2 பேருக்கு இருக்கிற சந்தேகம் இருக்குதுங்க ரொம்ப அதிகம். என்ன, ஒருத்தர் 10th முடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ சிஎம்ஏ பண்ணுறாங்க. 2 பேர்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டு நாம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. வந்திருக்கவங்க யார் அப்படின்னா, முதல்ல நம்ம சந்திக்கின்றோம் பவித்ரா அவர்களை. பவித்ரா வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் கிராஜுவேஷனில் மிகச்சிறந்த ரேங்கிங் வாங்கியிருக்கீங்க, வரவேற்கின்றோம். ஒரு மிகச்சிறந்த மாணவி, 10ஆம் வகுப்பு தேர்வில் மிக அதிகமான மதிப்பெண்கள் அனைவரும் பாராட்டும்படியாக பெற்ற மாணவி தான் மகாலட்சுமி. அவரை வருக வருக என்று வரவேற்கின்ற அந்த சூழலில் இவங்களுடைய அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க, மிகச்சிறந்த பணியாளராக வேலை செய்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் இருக்கா? இல்லை, ஆனால் கல்வி செல்வம் தான் என் செல்வம் என்று மின்னி வருகின்ற மகாலட்சுமி அவரை நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, தேசிய அளவில் ஒரு தேர்வு குழுவில் இருக்கிறாங்க மேடம் ராதா சுப்பிரமணியம். அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. மேடம், இந்த மாணவர்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கு கனவுகள், எவ்வளோ கனவுகள் இருக்குது. உங்களுடைய லைஃப் ஸ்பேனில் பல பேரை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? நான் ஒரு 10th ஆர் +2 ஸ்டூடெண்ட். எனக்கு என்ன கிளாஸில் என்ன அடுத்து பண்ணணுன்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்குது.
நான் உங்ககிட்ட வரேன், மேடம் நான் அடுத்து என்ன படிக்கணும், இதான் முதல் கேள்வி உங்ககிட்ட, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? சார் அந்த குழந்தை இப்போ நீங்கள் வரீங்க இல்லை இப்போ அந்த குழந்தை இருக்கா, என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படின்னா அவங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்றது ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ், முந்தி வந்து இன்ஜினியரிங் மெடிசன் இது 2 தான் இருந்தது, இப்போ நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஈவெண்ட் பிளானர், ப்ரொஃபஷ்னல் எத்திக்கல் ஹேக்கர்லேருந்து அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்ம கடமை. ஸோ அதுதான் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்டுன்ட்டு இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதிலெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனுக்கு இந்த கோர்ஸ் பண்ணணும், இந்த காலேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா சென்னைக்குள்ளே இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை தவிர அக்ராஸ் இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ரயில்வே மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃபர் பண்ணுறது, விச் இஸ் இந்த நார்தன் பார்ட்டில் இருக்குது. அதுக்கு வந்து CUETன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ அங்கே வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஏர்லைன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறது. இந்த மாதிரி கோர்ஸஸோட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது எஜுகேட்டர்ஸோட ஃபஸ்ட்டு டியூட்டி, கடமை அது. அதுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எல்லா கோர்ஸஸ் எங்கே நடக்கிறது, என்னென்ன சீட்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஃபீ பேமெண்ட்டு, அஃபோர்டபிலிட்டி, அந்த குழந்தையால் அவங்க பேரண்ட்ஸால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம கவுன்சிலிங்கே பண்ண முடியும். ஸோ இதோட நாலேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஜஸ்ட் டீச்சர்ஸ் எஜுகேட்டர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ்டாக இது ஒரு அவங்களோட கனவுகள் குழந்தைங்களும் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது இல்லாமல் உக்காந்து பேசி ஸ்டூடெண்ட், பேரண்ட், டீச்சர், கவுன்சிலர், பேரண்ட், டீச்சர் இது ஒரு சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக எடுக்க வேண்டிய டெசிஷன் இது. ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் எழுதினாலே விரல்லாம் வலிக்கிறது, அந்த ஏன் அப்படின்னுச்சு. அதுக்கு தான் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. எப்படி இன்றைக்கி திடீர்னு நான் வந்து ஒரு 100 மீட்டர் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஓடின உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம கெண்டைக்கால் தசையெல்லாம் வந்து வலிக்கும், ஒரு வாரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் நம்ம ஓட பார்த்திங்கன்னா இயல்பாயிடும். அப்படித்தான் அதனால் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிடும் நாப்பழக்கம் சொன்னது. அதனால் எழுதி பழகு, தினம் வந்து இத்தனை நேரமாவது எழுதணும் அப்படின்னு வச்சு. இப்போ மகாலட்சுமிக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நான் இதை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போகிறேன். இப்போது எழுத வேண்டியது ரொம்ப முக்கியமாக சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. மகாலட்சுமி, உங்களுடைய டவுட், இப்போ ஒரு 10th மிகச்சிறந்த மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள். சூப்பர். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அப்பா ஃபோன் பண்ணாங்க. அப்பா வந்து, சார் நான் வந்து இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், என்னுடைய பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக மங்கையர் சோலை நிகழ்ச்சி இருக்குது, உடனே ரெக்கார்டிங் நீங்கள் வாங்க, அவங்க டவுட்டை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டை அப்பாட்ட நான் கேட்கவே இல்லை, என்ன டவுட்னு. இங்கே நீங்கள் கேட்க போகிறீங்க, என்ன உங்கள் டவுட் சொல்லிட்டு மேடம்கிட்ட கேளுங்க. மேம், இப்போ வந்துட்டு நான் 10th முடிச்சிருக்கேன். சில பேர் வந்துட்டு இன்ஜினியரிங் சைட் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்துட்டு மெடிக்கல் சைட் நல்லாயிருக்கும், சில பேர் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நான் 11th 12th எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறது. இப்போ வந்துட்டு நார்மலாக ஸ்டடீஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் நிறையவே இருக்குது, அது இல்லாமல் எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு படிக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டடீஸில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்ததே ஃபஸ்ட்டு வெற்றி. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ அதை ரியலைஸ் பண்ணிட்டீங்களோ நீங்கள் வந்து ஃபுல் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்து கேட்ஜெட்ஸ், மொபைல், வாட்ஸ்அப் குரூப், இதுலேருந்துலாம் வெளியில் வந்துட்டிங்கனாலே ஒரு 50% நீங்கள் வந்து தாண்டி வந்துட்டீங்க. நீங்கள் எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸ் எடுத்துட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். உங்களோட கோர் சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். இந்த 3ல் தான் நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், உங்களை நல்ல திருடமாக்கிக்கணும். இந்த 3 சப்ஜெக்டில் உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் அட்டெம்ப்ட் பண்ணிங்களாலும் உங்களுக்கு வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் தான் மேஜர் கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஸ்கில் அது, ரைட்? ஸோ நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஆல் ஓவர் த கண்ட்ரி என்ட்ரி, ஹையர் எஜுகேஷன் போனோன்னா என்ட்ரி வந்து
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக தான் இருக்கும். எய்தர் ஜெய் ஆல்ரெடி இருக்குது, நீட் ஆல்ரெடி இருக்குது, சியூஇடி ஆகிடும், கம்பல்சரி ஆகிடும். இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ட் ஆல்சோ டிகிரி காலேஜஸ்க்குன்னு வந்துடுதுன்னா அங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இப்போலேருந்தே பெட்டர். அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி டே டு டே அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஜேர்னல்ஸ் படிக்கிறது, எழுத ப்ராக்டிஸ் பண்ணுறது. நிறைய பேர் இப்போ கிராட்டிடியூட் ஜேர்னல்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தட் அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ஒரு நன்றியாக சொல்கிற மாதிரி, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் வந்து எனக்கு இதெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து குட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி உங்களை ஹோலிஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மைண்டு மாத்திரம் இல்லை, உங்கள் பாடியும். மேம் வந்து மேரத்தான் ஓடுறாங்க, அது ரொம்ப கஷ்டம், நிறைய பேரால் பண்ண முடியாது ப்ரொஃபஷனை வச்சுட்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட டே டு டேயில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். பிகாஸ் எனி சக்ஸஸ் வந்து பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே சிங்க்ரோனைஸ் ஆனால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 12th வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன எக்ஸாம் எழுதுறதுன்னு. பிகாஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பீங்க. அப்போது உங்கள் சாய்ஸில் நீங்கள் உங்களோட எக்ஸாம் எழுதிக்கலாம். ரைட், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. சூப்பர், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பல உதாரணங்கள் இருக்குது. வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாகி வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும்னு சாந்தின்ற ஒரு படத்தில் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் கவியரசர். அது காரணம் என்னென்னா, உங்களுடைய முயற்சி அது இருந்தால் கண்டிப்பாக உங்களை எல்லோரும் வந்து வாழ்த்துவாங்க. இங்கே பாருங்கள், உங்களை எடுத்தோடனே ஒரு தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு கல்வியாளர்கிட்டேருந்து உடனடியாக உங்களுக்கு வாழ்த்து கிடச்சிருக்கு இல்லையா? இப்போது நமக்கு வயசு இதாக இருக்கா அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போ தானே வந்து இத்தனை 18 வயசாகுது, 19 வயசாகுது, 20 வயசாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும். இவ்வளோ தான் இருக்குது, அப்போ நாம் எதுக்கு நாம் வந்து ஜெயிக்கணும், இன்னும் நிறைய வருஷம் இருக்குது அப்படின்ற சிந்தனை ஓட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு சின்ன வயசில், அதாவது அரசாங்கம் அங்கீகரித்த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜனல் கவுன்சிலுடைய யங்கஸ்ட் சேர்பர்சனாக இந்த வயசுலேயே வர முடியும் அப்படின்ட்டு சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ் அப்படின்னு பல அணிகலன்களை பட்டங்களை தங்கிட்ட வச்சுருக்காங்க. திவ்யா அபிஷேக், வணக்கம். கல்வியினுடைய அந்த அணுகுமுறைக்கு மேலே அடுத்தது ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதில் குறிப்பாக லேடிஸ் விங், அதில் நீங்கள் வந்து விமனுக்காக சேர்பர்சனாக விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கூட ஈரோட்லேருந்து கலையரசி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து ராட்டை அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அப்புறம் ஐஏஎம்லாம் ஒரு செலக்ட் ஆகி ஒரு மிகச்சிறந்த தொழில் அதிபராக இன்றைக்கி வளர்ந்து வராங்க. அது காரணம் என்னென்னா, கல்வின்னு மட்டும் இல்லாமல் கல்வியை படித்ததோடு நிற்கிறதோடு இல்லை, அடுத்த நிலைக்கு நம்ம வளரணும் அப்படின்னுச்சு அந்த விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது இன்றைக்கி நம்ம எல்லாமே மறந்து போன அந்த ராட்டை, அது வந்து வித்தியாசமாக ஒரு லேப்டாப் வடிவில் வந்து சிறிதாக வடிவமைச்சு அதை நீங்கள் வீட்லேயே வந்து அதை வச்சு நூல் நூக்கலாம், யூ கேன் மேக் ப்ராடக்ட்ஸு, அதாவது டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல கல்வி நிறுவனங்களை போய் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ தான் நேஷனல் இந்த எஜுகேஷன் பாலிசி பற்றி சொன்னீங்க இல்லையா, தேசிய கல்விக் கொள்கை வருகின்ற போது இப்படிப்பட்ட கைத்தொழில்கள் தேவை. இப்போ ஒரு உதாரணமாக நம்ம நிகழ்ச்சியில் மங்கையர் சோலை வந்த நிறைய பெண்கள் வந்து இப்படிப்பட்ட விமன் எம்பவர்மெண்ட்டில் மின்னுகிறார்கள். அதில் நான் ஒருவரை இன்றைக்கி உதாரணமாக சொன்னேன், மேடம் கலையரசி ராமச்சந்திரன். இப்போது விமன் எம்பவர்மெண்ட்ன்ற முறையில் உங்களுடைய மெசேஜ் டு த யங்ஸ்டர்ஸ்? ஸோ ஃபிக்கி வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் லேடிஸ் ஆர்கனைசேஷன், அது வந்து சென்னையில் நான் இப்போ சேர்பர்சனாக எடுத்திருக்கேன். ப்ரைமரியாக நாங்கள் 3 லெவல் ஆஃப் விமனோட ஒர்க் பண்ணுறோம். ஒன்று வந்து கிராஸ் ரூட், இந்த கிராமத்துலலாம் எப்படி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை அறிமுகப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுறத வந்து எப்படி விற்க முடியும் சிட்டிஸில், அது நாங்கள் வந்து எம்எல் பண்ணுறோம். மிடில் லெவல் வந்து இப்போது நிறையா விமன் வந்து அவங்களே சொன்னாங்க ஒரு பிரேக் வருது, கெரியர் பிரேக். அது வந்து வி கான் டூ எனி திங், சொசைட்டியலி அப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாணம்னு வரும், குழந்தைன்னு வரும். அது மாதிரி பிரேக் எடுத்தவங்களுக்கு எப்படி ஹவு டு கம் பேக் இன் டு த சொசைட்டி, என்ன ட்ரைனிங் கொடுக்கலாம், கம்பெனிஸ் என்ன பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும், ஸோ அது பண்ணுறோம்.
தேர்ட் லெவல் வந்து டாப் மேனேஜ்மெண்ட். அந்த உமனுக்கு வந்து இப்போ போர்ட்ஸில் டைரக்டர்ஸாக எப்படி ஆகுது, நானுமே ஒரு சில லிஸ்டட் கம்பெனிஸில் இண்டிபெண்டன்ட் டைரக்டாக இருக்கேன். அது மாதிரி என்னெல்லாம் ஸ்கில்ஸ் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் என்ன பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறது, ஹவு டு கம்யூனிகேட் எல்லாமே வி டீச். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ இன் த விமன் எம்பவர்மெண்ட் ஆஸ்பெக்ட். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்சிவாக ஆல் த காலேஜஸ் இன் சென்னை சிட்டியில் போயிட்டு கேம்பஸ் டு கார்ப்பரேட் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம். தட் இஸ் நீங்கள் காலேஜில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் நாளைக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ப்ளேஸ் ஆனால் அந்த இன்டர்வியூக்கு எப்படி போகிறது, எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். எஸ்பெஷலி வித் கவர்மெண்ட் காலேஜஸ் டூ, பிகாஸ் அது வந்து ஒரு கரிக்குலமில் வராது காலேஜில். ஸோ இது மாதிரி ஒர்க் தான் நாங்கள் விமன் எம்பவர்மெண்ட்டில் பண்ணுறோம். இப்போது அதாவது ஒரு சப்ஜெக்ட், அதாவது நம்ம மேடம்கிட்ட பேசினப்போ சொன்னோம், நான் வந்து அறிவியல் சார்ந்து இருக்கேன் அல்லது வணிகவியல் சார்ந்து இருக்கேன், நான் வேறு துறைகள் போகலாமா, அந்த மாதிரியான சூழல் ஒன்று. இப்போ ஒரு வணிகவியல் சார்ந்து பவித்ரா வந்து ஒரு பிகாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு சிஎம்ஏ போகின்ற போது அடுத்தது ஒரு நிர்வாகவியல் எம்பிஏல நான் போனோம் அப்படின்ற ஒரு அருமையான வேட்கை அவங்ககிட்ட இருக்குது. என்ன பவித்ரா? இப்போ மேம் சொன்ன மாதிரி பேஷன்னு சொன்னீங்க, பேஷனே உங்களுக்கு ப்ரொஃபஷனாக ரொம்ப ஜாலின்னு சொன்னீங்க. இப்போது என்ன எனக்கு வந்து எம்பிஏ பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே போகணும், பட் ஆனால் நான் சிஎம்ஏ பண்ணதுக்கு காரணம்னா இதில் ஸ்கோப் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றதை பார்க்காம ஃப்யூச்சரில் என்ன இந்த ஸ்கோப் படித்தா இதுதான் ஸ்கோப்புன்ற ஒரு காரணத்தினால சிஎம்ஏ எடுத்துகிட்டு அது லைக் நான் சரி நான் எடுத்துகிட்டு அதை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு இருக்கேன். பேஷன்றதை எம்பிஏ விட்டு லைக் சிஎம்ஏ வந்து ஸ்கோப் இருக்குது, ஃப்யூச்சரில் நல்லா இருக்குன்ற ஒரு காரணத்தினால எடுத்ததுனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐ மீன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல், அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சு. பேஷனை விட்டோமே, நம்ம ஸ்கோப் இருக்கிறதே பார்த்துட்டு இது பண்ணிட்டோமேன்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி? இப்போது நிறைய பேர் அதை யோசிக்கிறாங்க, இது நான் எனக்கு பேஷன் எதில் இருக்குது, பேஷன் டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு பிடிச்சது தான் பண்ணணும், நோ டவுட் அபவுட் தட். இப்போ நீங்கள் சிஎம்ஏ எடுத்ததுனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறையா பேர் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்ச அப்புறம் எம்பிஏ பண்ணி பெரிய துறையில் இருக்காங்க, கம்பெனிஸில் இருக்காங்க, கவர்மெண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ என்னோடய என்கரேஜ்மெண்ட், உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அது முடிங்க. பிகாஸ் பண்ணச்சே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறோம் எப்படி போகிறது தெரியாது. உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருந்தது போன வாட்டி கேட்டீங்க, இது மாதிரி நான் நடுவில் விட்டால் என்னதுன்ட்டு. அப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறச்சே நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டா கூட 7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு 7 வருஷம் கூட நீங்கள் எடுத்து முடிக்கலாம். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், டெஃபினட்டாக முடிங்க, அது வந்து விடாதீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி லைஃப்பில் வராது. நம்ம போக போக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக தான் ஆகும். யாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் காலத்தில் டிவி இருந்தது, இப்போ நம்ம அது மொபைலில் பார்க்குறோம். இப்போ ஒரு கேக் வந்து நம்ம டேபிள் வைக்கிறோம், அந்த கேக்கை சாப்பிடக்கூடாதுன்னு அது ரொம்ப கஷ்டம். அந்த கேக்கே இல்லைன்னா நீங்கள் சாப்பிட மாட்டேங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி பண்ணுறது, எப்படி முடிக்கிறதுனா, இந்த 3 வருஷம் நீங்கள் வந்து அது ஒரே குறிக்கோளாக எடுங்க, சிஎம்ஏ முடிங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணிச்சு, யூ கேன் டூ ஒன் மோர் கோர்ஸ். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிச்சு நம்ம வேலைக்கு போகிறோம், எப்படி நம்மளால் படிக்க முடியும், சம்பாதிக்கணும். வேலை பண்ணிகிட்டே படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அது நீங்கள் உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணதுலாம் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் நான் இது பண்ணுவேன். உங்கள் மைண்டும் ஹார்ட்டும் ஒரு இடத்துல போனால் பாதம் தானாக போகும் அந்த ரூட்டுக்கு. ஸோ டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், தட் இஸ் மை அட்வைஸ். சில டைம்ஸ் வந்து நம்ம இன்டர் முடிச்சுடுவோம், பட் மேபி எனக்கு வந்து ஃபைனலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது தப்பே கிடையாது. இன்டர் முடித்தா உங்களுக்கு இப்போ டெக்னீஷியன் கோர்சஸ்னு இருக்குது, எவ்ரி கம்பெனி நீட்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ், அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். ஸோ நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு அட் த சேம் டைம் ஒரு எம்பிஏ நான் வந்து எடுத்துக்கணும், உங்கள் காலேஜும் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எம்பிஏவும் பண்ணலாம். ரெண்டுமே பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும். நீங்கள் மைண்டில் அதை எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ணணும். இப்போது ஒருவர் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் முன்ன முடியுமா ஒரு கல்வியாளர்? நான் வந்து ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கேன், அந்த பள்ளிக்கூடத்தில் அடுத்து ஒரு துணை முதல்வராகிறேன், அடுத்தது முதல்வராகிறேன். அப்போது என்னுடைய கேரியரில் இந்த ஜம்ப்ஸ் வருது, நான் எதுக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கணும்? இன்றைக்கி சில இன்ஸ்டியூஷன்லாம் ஆசிரியர்களுக்கே தொடர்ந்து பயிற்சி தராங்க. அது காரணம் என்னென்னா, நீங்கள் அன்றைக்கி படித்ததை வச்சு இன்றைக்கி மாணவர்களுக்கு போதிக்க வேண்டியது அது தவறு, அதுக்கு மேலே இன்றைக்கி உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னுச்சு தொடர்ந்து பல விருதுகள். 2002 நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன். 2002 ஆச்சாரிய ரத்னா விருது, 2015 வந்து காஞ்சி மகாசுவாமி வித்யா மந்திர் விருது, அகைன் 2015 பல விருதுகள், சிலது மட்டும் சொல்கிறேன். லிம்ரா ரெக்கார்ட், அப்புறம் ஹிந்தி சாகித்ய அக்கார்ட், கோவா ஆளுநர் வழங்கிய விருது, 19 எல்ட்ராக் கல்வியாளர் விருது, 2009 பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து த பெஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் பெஸ்ட் ஸ்கூல்னு கலெக்டருடைய விருது. இத்தனையும் பெற்ற நம்ம பத்மேஸ்வரி மேடம் முதல்வர். வணக்கம் மேடம்.
மதிப்பெண்களை நோக்கிய பயணமாகத்தானே கல்வி இருக்கிறது இல்லையா? அறிவாற்றலை நோக்கிய பயணம் அல்லவோ இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டவுட் வருது. மதிப்பெண் தேவை, பட் அது மட்டுமே போராது. வேல்யூ எஜுகேஷன், லைஃப் ஸ்கில் எஜுகேஷன். இன்றைக்கி ஆஸ் ஷி வாஸ் டெல்லிங், நியூ எஜுகேஷன் பாலிசியில் எல்லாத்து லைஃப் ஸ்கில் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்காக அதிகப்படியான ஊக்குவிப்பும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்க, ஈவன் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை கொண்டுட்டாங்க, ஸ்பெஷல் நீட்ஸை கேட்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்னோவேஷன்ஸ் நிறைய எஜுகேஷன் ஃபீல்ட்ஸில் வந்தாச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேடம் சொன்னபடிக்கு வந்தாச்சு. முன்னையெல்லாம் இருந்த மாதிரி ஒரு ஃபியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே கிடையாது, இன்றைக்கி எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அத்தனைக்கும் உங்ககிட்ட வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவ் யூ ப்ரிப்பேர் யுவர், உன்னை எப்படி அதுக்கு தயார் பண்ணிக்கிற, உன்னோட பேஷன் என்ன. இஃப் யுவர் பேஷன் இஸ் கோயிங் டு பிகம் யுவர் ப்ரொஃபஷன், தென் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ ஜாய்ஃபுல் ஒன். அதுதான் எனக்கு சொல்கிறது. மகாலட்சுமி, உங்கள் கேள்வி என்ன? மேம், இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆஸ்ட்ரோனாமி அந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக படிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. பட் ஆனால் என்னோடய ஃபேமிலியோட எக்கனாமிக் லெவல் அப்படி கிடையாது. அவங்களால அவ்வளோ ஃபீஸ் வந்துட்டு அஃபோர்டபுள் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபீமேல் சைல்டு நான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பேஸ் போய் படிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஜாப். அதனால் வந்துட்டு அலோவும் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னால் படிக்க முடியுமா, அந்த மாதிரி விஷயம் ஸ்பேஸ் சம்மந்தமாக என்னால் ஒர்க் பண்ண முடியுமா, படிக்க முடியுமா, அதுக்கு வந்துட்டு என்னால் ஃபீஸ் வந்துட்டு கட்ட முடியுமா, உங்களோட ஒரு சின்ன அட்வைஸ். இல்லை, ஆக்சுவலி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். நமக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இஸ்ரோ மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி ஸ்கூல்ஸுக்கே விசிட் பண்ணுறாங்க. தே ஆர் ஆஸ்கிங், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸை அங்கே அனுப்புங்க, வி வில் ட்ரெயின் த சில்ட்ரன், வி வில் சப்போர்ட் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஃபீஸ் கிடையாது, அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். அண்ட் தே வில் ஆல்சோ கிவ் ட்ரைனிங். இஸ்ரோ அது காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ப்ரொசீட் பண்ணினா யூ வில் கெட் டு நோ த டீட்டெயில்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலி வி ஹேட் அ ரிக்வசிஷன் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், ஃபார் த இஸ்ரோ பீப்புள் டு விசிட் அவர் ஸ்கூல். நாட் ஓன்லி அவர் ஸ்கூல் இன் சிட்டி, லைக் மெனி அதர் ஸ்கூல்ஸ் ஆல்சோ கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இட் இஸ் அஃபோர்டபுள். இன்ட்ரெஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம நிகழ்ச்சியில் அதாவது இந்தியா உலகமே பாராட்டுகின்ற வகையில் சந்திராயன் செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பி வெற்றி பெற்ற தருணத்திற்கு பிறகு அடுத்த வாரமே இஸ்ரோனுடைய திட்ட இயக்குனர் விஞ்ஞானி ஒரு பெண் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்போ சொன்னாங்க, எங்களுடைய கோரிக்கை பல பள்ளிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் முன் வந்து அவர்களுக்கான இந்த வானியல் அறிவை வந்து நாங்கள் ஊட்ட வேண்டும், நாங்கள் கண்டிப்பாக வர தயார், ஆனால் பள்ளிகள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு மெயில், ஒரு மின்னஞ்சல் தான் அப்படின்ற ஒரு பதிவை வைத்தார்கள். அந்த பதிவை நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன். நன்றி நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக. உங்களுடைய எஜுகேஷன் லைனில் ஒரு வெற்றி பெற்ற கல்வியாளராக நீங்கள் திகழ்வதனால இன்றைக்கி பல டீச்சர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள் உழைக்கிறாங்க, கண்டிப்பாக பாராட்டுகின்றோம் அவர்களை. ஆனால் உங்ககிட்டேருந்து ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அவங்களுக்கான ஒரு செய்தி என்ன? ஆக்சுவலி ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கிற கல்வி வந்து we have to apply our common sense. அது விஸ்டமாக மாறணும், அந்த நாலேஜ் விஸ்டமாக மாறணும். வாழ்க்கைக்கு தகுந்தபடிக்கு உங்கள் கல்வி உதவினாதான் அது கல்வி, இல்லாட்டா அது கல்விக்கு இட் கேனாட் பி டிஃபைன்ட் அஸ் கல்வி. என்னிடத்துல வரக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னேன்னாக்கா, ours is a noble profession. குழந்தைகள் நம்மக்கிட்ட வரும்போது வெறும் களிமண்ணாக வராங்க. அவங்கள வந்து ஒரு சிற்பமாக செதுக்கிறதுங்கிறது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வரக்கூடிய 30 குழந்தைகளோ ஏதோ அவங்கள புரிந்துக்கிட்டு அவங்களோட தேவைகளை, இன்றைக்கெல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் வந்தாச்சு. ஏன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய சொல்லுவாங்க, NLP சொல்லுவாங்க, ஆடியோ விஷுவல் கனஸ்தட்டிக் ரிக்வயர்மெண்ட். எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமாக இருக்கும். அதனோட தேவைகள் வேறு மாதிரி இருக்கும், அதனோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், இமோஷ்னல் நீட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஃபேமிலி செட்டப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு டீச்சரும் புரிஞ்சுக்கணும். முன்ன மாதிரி இந்த குழந்தை படிக்கலை, ஹீ இஸ் நாட்டி அப்படின்னு யாருமே இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் நிறைய இதை பற்றின ஞானம், சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்தாச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு டீச்சரும் she should keep on learning. Teacher is a ever learner சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு டீச்சரும் அவங்க வரும்போது எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொஃபஷன் எடுத்துகிட்ட பிற்பாடு இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு ப்ரிப்பேர்
according to the needs of the children, and everyday learning is essential. ஏன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி ஃபீல்ட் ரிக்வயர்ஸ் அப்டேட்மெண்ட், ஈவன் எஜுகேஷன் ரிக்வயர்ஸ் அப்டேட்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி சைக்காலஜி கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டதுனால ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அண்ட் மோரோவர் ஜெனட்டிக் தியரி, நியூராலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய தெரியும் போது ஒரு குழந்தையோட பிஹேவியர் இப்படி இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. வெதர் இட் இஸ் அ ஃபேமிலி ஆர் பிஹேவியரல் இஷ்யூ ஆர் டெவலப்மெண்டல் இஷ்யூ. கண்டிப்பாக ஒவ்வொரு டீச்சருக்கும் ஐ கீப் கண்டக்டிங் ஒர்க் ஷாப் ஃபார் மை டீச்சர்ஸ், பிகாஸ் இந்த அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு அது தெரியும் போது தான் ஒரு குழந்தைய பார்த்தா எந்த கமெண்ட்டும் சொல்ல வராது. ஓகே, வாட் இஸ் தட் ஐ ஹாவ் டு டூ ஃபார் த சைல்டு, வெதர் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசலாமா, குழந்தைய கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரீம் லைனில் இல்லாத குழந்தைகள் நம்மக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு எப்படி பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணலாம், என்ன ஹெல்ப் அந்த குழந்தைகளுக்கு பண்ணலாங்கிறது மட்டும்தான் ஒரு டீச்சரோட கருத்தாக ஒரு லுக் அவுட்டாக இருக்கணுமே தவிர நோ கம்ப்ளைனிங். Like, you know, there is a reason behind every behavior of the child. So that every teacher should discuss with the heads as well as அவங்களே கொஞ்சம் அனலைஸும் பண்ணணும். அதுக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னாக்கா அவங்க தங்களை அப்டேட் பண்ணிட்டா மட்டும்தான் அது முடியும். இல்லை, கண்டிப்பாக அது கேட்ட காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க காற்று நுழையாத இடம் கூட கல்வி நுழைய வேணும் அப்படின்னு. எண் அறிவில், எழுத்தறிவில் பெண் வரிசை முன் வரிசை, இது வந்து நான் சொல்லலைங்க, நான் எழுதுறீங்க, இது பதிவு பண்ண வரிகள். எண்ணறிவில், எழுத்தறிவில் பெண் வரிசை முன் வரிசை, நுண்ணறிவில், நூலறிவில் யாவர்க்கும் நிகர் வரிசை. அப்போது பெண்களுடைய வெற்றி மிக அதிகமாக இருக்கு இல்லையா, அனைவரும் பாராட்டு விதமாக இருக்குது. அத்தனை பெண்களுடைய சாதனைகளை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி ஒரு பெண் வரிசை முன் வரிசையில் ஒரு மருத்துவராக மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றார் டாக்டர் கற்பகாம்பாள் சாய்ராம். வணக்கம். அதாவது இன்றைக்கி சென்னையில் மட்டும் இல்லாமல், அதாவது உலகளவில் கூட பேர் வாங்கியுள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் ஒரு மருத்துவமனை இல்லைங்க, பல மருத்துவமனைகளில் விசிட்டிங் டாக்டராக நீங்கள் திறமையாக மருத்துவராக பணியாற்றுகிறீர்கள். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் மராத்தானில் பல பரிசுகள், தொடர் ஓட்டமாக உங்களுடைய தொடர் வெற்றி பயணம் தொடர்கிறது. இப்போ காமர்ஸ் வணிகவியல் லைனில் நாங்கள் போகலாம், அல்லது கணினி துறையில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகலாம், இல்லை பொருளாதாரத்தில் போகலாம், பல துறைகளில் நான் போனால் அப்படின்னு நினச்சி எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாருமே டாக்டர் ஆகலைங்க. அதனால் அந்த துறை சார்ந்து போகணும், மருத்துவத்துறையோ அந்த மருத்துவனுடைய இணை துறைகளை சார்ந்து நாங்கள் போகணும் அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்குன்னுச்சே. அவர்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அவங்க மருத்துவத்துறையில் வரணுன்னா எல்லாரும் எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகணும், பிடிஎஸ் படித்து டென்டிஸ்ட் தான் ஆகணும்னு அவசியமே கிடையாதுங்க. இட்ஸ் a vast, I will say it's an ocean of opportunities. So there are a lot of aspects here. இப்போ வந்து there is a course called perfusionist. நிறைய paramedical courses இருக்குது, physiotherapy, sports medicine, occupational therapy, environmental medicine. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ், எம்ப்ரியாலஜி, ஸோ எவ்வளவோ இருக்குங்க. ஸோ அவங்க மருத்துவம் பண்ணணும், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட, பயாலஜி சம்மந்தப்பட்ட பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இன்ஃபேக்ட் அவங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இப்போ நீட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க, அப்புறம் 1 year ஃபுல்லாக பிரேக் இயர் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு மாதிரி கோச்சிங் கிளாஸை சேர்ந்து எங்கேயாவது ஊரில் போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து 1 year தங்கி படிப்பாங்க. திருப்பி செகண்ட் டேர்ம்லேயும் அவங்களுக்கு தேவை ஆசைப்படுற காலேஜில் கிடைக்கலைன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு பேஷனேட்டாக இருந்தாங்க, வேறு எதுவும் படிக்க வேண்டான்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணலாங்க. ஆனால் இல்லாட்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஈவன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஹேவ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் இட்ஸ் அன் இவால்விங் ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி ஏஐ இன் மெடிசன், ரொபாட்டிக்ஸு, எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், லேப்ரோஸ்கோபி பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே இன்ஜினியரிங் இல்லாமல் முடியாது. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் ரியலி கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க படிக்கிறத. கண்டிப்பாக எல்லோரும் ஆக்சுவலி மெடிசன் படிக்கிறது கஷ்டம், தலைகாணியாக புக் இருக்கும், எப்படி படிச்சிங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், இப்போ இருக்கிற காலத்தில்
அந்த படித்தாதான் நம்ம வந்து அதை வேறு வழி கிடையாது, படித்தாதான் நம்மளுக்கு நாலேஜ் வரும் இல்லையா? ஏன்னா வந்து எவ்ரிதிங் இஸ் நுணுக்கமாக படித்தாகணும், ஒரு பற்றியும், ஒரு டிசீஸ் பற்றியும், ஒரு ஆஸ்பெக்ட் சப்ஜெக்ட் பற்றியும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ஓவரால் ப்ராட் திங்கிங் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸில் சேர்ந்தால் கூட கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுங்க. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈவன் ஐ வில் டெல் தட் எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கூட டாக்டர்ஸ், நர்சஸ் ஸ்டாஃப் விட தெர் ஆர் லாட் ஆஃப் பேராமெடிக்கல் ஸ்டாஃப். ஈவன் லாக்டேஷன் நர்ஸ் இருக்காங்க. லாக்டேஷனுக்காக ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம 6 மாதம் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ எவ்வளவோ ஸ்கோப் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து விரக்தி அடைய வேண்டாம். எம்பிபிஎஸ் எனக்கு கிடைக்கல, நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிஎஸ் கிடைக்கலன்னு விரக்தி அடைய வேண்டான்றதான் என்னோடய ஃபீலிங். சூப்பர். இப்போ இருந்தாலும் வந்து இப்போ எம்பிபிஎஸ் கிடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நீண்ட நாட்கள் ஆறுது செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. அதே மாதிரி இன்டகிரேட்டடாக நிறைய கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இதற்கு ஓகே, நான் இப்போது மகாலட்சுமியோட கேள்விக்கு வரத்துக்கு முன்னாடி நான் 10th இல்லை +1 2 இந்த நேரத்தில் தான் நான் வந்து மெடிசனை பற்றி திங்க் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் முன்னே திட்டமிட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து இதை நோக்கி ஒருமித்து பயணிக்கணும், அப்படி இப்படி அத்தனை விஷயங்களை பேசிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரே லைனில் போகணும் அப்படின்னுச்சு. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சிந்தனை இப்போ இருக்கிறதுனால உங்களுடைய அறிவுரை என்ன? இல்லை, ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து பசங்க வந்து நிறைய சுற்றி பார்க்குறாங்க. நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. நம்ம அண்ணா என்ன பண்ணுறாங்க, அண்ணாவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம கசின்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. பை த எண்ட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்றதை விட அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டான்றது நல்லா தெரியுது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அவங்க வந்து எனக்கு இது வேண்டாம், ஹிஸ்ட்ரி வேண்டாம், ஜியாகிரஃபி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நல்லா தெரியுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது வேண்டான்ற போது அவங்களை நம்ம வற்புறுத்தி பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ், ஆனால் என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், அம்மா நான் பயாலஜி எடுக்க போகிறது இல்லை, ஐ வாண்ட் சம்திங் ரிலேட்டட் டு மேத்ஸ், இன்ஜினியரிங் தான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ அவன் வந்து ஜெஇ, நீங்கள் சொன்ன மாதிரி ஜெஇ மெயின்ஸு ஃபஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் எழுதி, ஜெஇ அட்வான்ஸ் எழுதி, நவ் ஹீ இஸ் ஸ்டடிங் இன் ஐஐடி கான்பூர். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களோட பேஷனே நம்ம பார்க்கணும் வந்து. ஸோ என்ன கூட போயின்னா அம்மா அப்பா வந்து அவங்களோட ஒரு இருக்கலாம், நான் வந்து டாக்டர் ஆகணும், ஸோ என் பையனாவது டாக்டர் ஆகணும் அப்படின்ற வந்து இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்களை வந்து நம்ம வற்புறுத்தி படிக்க வச்சோம்னா கண்டிப்பாக படிப்பாங்க, ஒரு லிமிட் ஸ்டேஜுக்கு மேலே அவங்க நல்லா வருவாங்க. ஆனால் வந்து அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. அதுதான் என்னோட கருத்து. மகனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள், மிக்க மகிழ்ச்சி. இந்த சூழலில் ஒரு ஸ்கூல் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் தன்னுடைய வாழ்க்கை பதிவில் மேடம் ராதா சுப்ரமணியம் வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக இருந்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேஷ்னல் அட்மிஷன் டெஸ்ட் அதில் வந்து டீனாக பணிபுரிகின்ற இந்த சப்போஸ் இந்த பொண்ணுடைய கேள்விக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படி முன் வரதை பார்க்கின்ற போதே ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் மேடம். அவங்க இது 2வது தடவை கேட்குறாங்க. ஏன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேக்ட். இப்போது 85% இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்டு. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீட் வந்து யார் வேணால் எழுதலாம். நீங்கள் சிஎஸ் எடுத்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்ஷனலாக எடுத்ததுனால நீங்கள் நீட் எழுத முடியாதுன்னு கிடையாது. நீட் வந்து எல்லாருமே எழுதலாம். ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 45-50 year old ஜென்டில்மேன் ஒருத்தர் நீட் எழுதி ஹி கிராக் த எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேரலாக நிறைய எஜுகேஷன் பண்ணணும். நீங்கள் வெறும் அவங்களோட கோர் சப்ஜெக்ட் கட்டாயமாக படித்தாகணும் எல்லோரும் சொல்கிற மாதிரி. சிஎஸ்ஸை தவிர நீங்கள் பேரலாக நிறைய கோர்சஸ் பண்ணலாம், அது உங்களால் முடியும். திருப்பி இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி தான். உங்களோட மைண்டை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ இந்த வயசில் உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நீட்டும் எழுதலாம், ஜெஇ மாத்திரம் கிடையாது, நீட்டும் எழுதலாம். நீங்கள் பேரலாக பயாலஜி கோர்ஸ் தனியாகவும் படித்து பண்ணலாம். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பயாலஜி சர்டிஃபிகேட் சீனியர் செகண்டரி லெவலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீட் யார் வேணால் பண்ணி எழுதலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பனாக வச்சுக்கோங்க. அண்ட் திருப்பி நீங்கள் சிஎஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால என்டிஏ எக்ஸாம் எழுதலாம். என்டிஏ 100% நிறைய பேர் அது ஒரு அன்சார்ட்டட் ஏரியா ஆகிடுது. அதுவும் எஸ்பெஷலி சதர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில். நம்ம ஊர்லலாம் என்டிஏ வந்து போனாலே வார் ஃப்ரண்ட்டுக்கு தான் போனோம், அங்கே தான் போனோம், அங்கே தான் வேலை இருக்கும்னு கிடையாது. டிஃபென்ஸில் பேக் எண்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஃபீஸராக உள்ள என்ட்ரி ஆகலாம். என்டிஏ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்வால்வ் பண்ண மாதிரி யூபிஎஸ்சி.
யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் இல்லை கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இல்லை, ஸ்கூல்லேருந்தே நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் உங்களோட பேசிக் சயின்சஸ் இருக்குது, அதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, நேஷ்னல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கவர்னன்ஸ் எல்லாம் பண்ணோம். நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நிறைய பேர் வந்து கோச்சிங்கே கொடுக்குறாங்க. பேசிக் என்ட்ரி லெவலுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்ஸுக்கு என்னென்ன எஸ்ஏக்கு எப்படி ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் இப்போ ஸ்கூலிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புக்ஸும் இருக்குது அதுக்கு அவைலபிள். ஸோ நீங்கள் உங்களோட மைண்டில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறீங்கன்னு நிறைய குழந்தைகள் இப்போ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்குது. நீங்கள் சொன்னதை பார்க்கின்ற போது அதை நாம் தேடி போக வேண்டும். குறிப்பாக வெப்சைட் இணையதளங்களில் பல மத்திய அரசும் மாநில அரசும் பல சலுகைகளையும் நமக்கான பல தேட 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 பல பொக்கிஷங்களையும் கொடுக்குறாங்க. அப்படித்தான் இன்றைக்கி வந்து நான் முதல்வன் அந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 7500 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையாக இன்பா அவர்கள் பெறுகிறார்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தேடல் எப்படிங்க உங்களுக்கு செங்கோட்டையில் இருந்துட்டு இந்த கோட்டையிலேருந்து இந்த இதை கொடுக்குறாங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நமக்கு தேவைன்னு சொல்லும்போது எங்கெங்கே இருக்குது, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி தான் நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் என்னோடய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். மெயின்ஸ் எக்ஸாம் ஒன்ஸ் முடிச்சுட்டு செப்டம்பரில் முடிச்சுட்டு வெளியில் தங்கி படிக்கணும். அப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் நான் ஊருக்கு போயிட்டேன் செங்கோட்டைக்கு. ஸோ அதுக்கு நடுவில் தான் எனக்கு இந்த மாதிரி நான் முதல்வன் ஸ்கீமில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் தான் 2023 தான் ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை எழுதி பார்ப்போம், கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். மந்த்லி 7500 என்னோடய மெயின்ஸ்க்கு அடுத்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு நான் சென்னை வந்து தங்கி படிக்கலாம் இல்லையா, அந்த அமௌண்ட் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதோட ரிசல்ட்டு நான் கரெக்டாக ஊருக்கு போன உடனே எனக்கு கிடச்சிருச்சு. நான் அன்றைக்கி தான் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் இங்கே சென்னையில் எழுதிட்டு மறுநாள் ஊருக்கு கிளம்பி போயிருக்கேன். செங்கோட்டை போய் 2 நாளில் எனக்கு ரிசல்ட் வந்தது. நான் அதில் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு, அண்ணா நகர் போயிட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் வெளியில் ஹாஸ்டல் எடுத்து என்னோடய சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே அதை வச்சு தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு நான் இங்கேருந்து படிக்கிறதுக்கு நான் 7500 மந்த்லி 7500 10 மந்த்ஸ்க்கு கொடுக்குறாங்க, டில் ப்ரிலிம்ஸ் வரைக்கும், இந்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இல்லைனா நான் ஊரில் இருந்திருப்பேன். ஒரு மார்க் இன்டர்வியூஸ் கூட என்னால் இங்கே வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே இங்கே தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. மினிமம் சென்னை வரணும், இல்லைனா டெல்லி போகணும். ஸோ நமக்கு சென்னை தான் பக்கம். ஸோ சென்னை வரணுன்னா கூட அப்போ யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் எனக்கு மணி தேவைப்பட்டுச்சு. நிறையா பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. எக்ஸாம் எழுதி பார்க்குறதுக்கே பேப்பர்ஸ் நிறையா வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே 25,000 கொடுக்குறாங்க. ஸோ அது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக, யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக. அது வந்து என்னோடய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேணுங்கும் போது வேறு வழியில் தேடி ஆகணுங்கும் போது இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கண்டிப்பாக, ஏன்னா தன்னுடைய பயணம் என்பது பல திசைகளில் தனக்கான உதவிகள் தேடி வருகின்றன. அப்படிப்பட்ட உதவிகளை நாம் போய் பார்த்து அதை பெற வேண்டும். அது வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரும் சாதனையாக நீங்கள் சொன்னது மகிழ்ச்சி. அதே போல் நான் வந்து என்னுடைய அதாவது அச்சீவ் பண்ணிட்ட எஜுகேஷனில் அப்புறம் பல இடங்களில் என்னால் பணியாற்ற முடியும். அப்போ ஆல் இந்தியா டேக்ஸ் பேயர்ஸ் அசோசியேஷனில் என்னால் ஒரு அதாவது பொருளாளராக ட்ரெஷரராக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு டெடெக்ஸ் ஸ்பீக்கராக வந்து ஒரு 1050க்கும் மேற்பட்ட மீட்டிங்ஸில் என்னால் போய் பேச முடியும் அப்படின்ட்டு நிரூபித்தவர்கள் தான் திவ்யா. இப்போது acquiring knowledge continuously, learning never stops, no, continuous. இப்போ கண்டினியூஸ் லேர்னிங்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் அது ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நிறையா பேர் கேட்குற கேள்வி. ஆல்சோ நாங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் என்னோட தலைமையில் எவ்ரி வாரம் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கு சார்ஜும் பண்ணுறது கிடையாது. ஸோ யார் வேணால் வந்து நாலேஜை அக்வயர் பண்ணுறான். இந்த ஆல் இண்டியா டேக்ஸ் பேயர் அசோசியேஷனில் காமன் பப்ளிக்கு எப்படி நீங்கள் சேமிக்க முடியும், அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் படித்த எக்ஸ்பர்ட் ஆக வேண்டாம், ஒரு ஆடிட்டர்கிட்ட போக வேண்டாம், நீங்களே அறிஞ்சு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சேஞ்சஸ் கொடுக்குறாங்க, அப்படி அறிமுகப்படுத்துகிறோம். பட் பிஃபோர் ஐ கோ இன் டு தட், ஒரு கேள்வி எல்லாத்தையுமே நிறையா கேர்ள்ஸை நான் மென்டர் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணுறேன். மேடம், என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னோடய கண்டிஷனால் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு ஏற்றபடி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க.
அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் கனவு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா உங்களுக்கே பயம் கொடுக்கணும். யோர் ட்ரீம் ஷுட் பி ஸோ பிக் தட் யூ ஷுட் ஃபியர் இட். தட் இஸ் அ ட்ரீம். ரெண்டாவது, சரி மேடம் நான் ட்ரீம் பண்ணிட்டேன், பட் எனக்கு ஃபினான்ஷியல் கண்டிஷன், எனக்கு எவ்வளோ தடைகள் இருக்குது. எல்லாருக்குமே தடைகள் இருக்குது. சில பேருக்கு ஃபினான்ஷியல் இருக்கும், சில பேருக்கு ஹெல்த் இருக்கும், சில பேருக்கு டிஃப்ரெண்ட் தடைகள். யார் அந்த தடை மீறி முன்னேறாங்க அவங்க தான் எப்போதுமே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மிரர் எடுத்துனீங்கன்னா அதை உடச்சி தூள் தூளானா கூட ஒரு பீஸும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதோட வேலை அது பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தடை வேணா வரட்டும், நான் என் காலை கேஸ் பெட்லேருந்து எடுக்க மாட்டேன், நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னோட கனவு என்னது. இது வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பண்ணுறீங்களா இல்லை பெற்றோருக்கு பண்ணுறீங்களா அது கிடையாது. இது உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. நாளைக்கு நீங்கள் சொசைட்டியில் ஒரு பங்களா, கார் அது முக்கியம் கிடையாது. ஒரு மதிப்பு இருக்கா, உங்களை சார்ந்து 10 பேர் வந்து கற்றுக்குறாங்களா, அதுதான் முக்கியம். ரெண்டாவது வந்து நான் வந்து பணம் மட்டும் சம்பாதிச்சா போகிறது இல்லை, மதிப்பு வேணும், ரெகக்னிஷன் வேணும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் பண்ணி ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்னால் போய் ஒரு சம்பாதிக்க முடியும், ஒரு வேலை வாங்க முடியும், அந்த கம்ஃபர்ட் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த குறிக்கோளோட ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளை வந்து 50 தாண்டி எடுக்க மாட்டான், 60 தாண்டி எடுக்க மாட்டான். அப்போது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துட்டு இதுதான் லைஃப், இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க. அதே போல் சில ஆசிரியர்களும் உண்மைதான் அது, இந்த பிள்ளை இவ்வளோதாங்க, பாஸ் பண்ணால் போதும், 35 மார்க் வாங்கினா போகிறோம், 40 மார்க் வாங்கினா போகிறோம், இதுலேருந்து வெளியில் வரணும். அத்தனை பிள்ளைகள்கிட்டையும் அறிவாற்றல் கண்டிப்பாக இருக்கு இல்லையா? அப்போது இதுலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கான என்ன ஒரு முயற்சி பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நம்ம முதல்லலாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா, என்ஜினியரிங், மெடிசன் இதுதான் கோர்சஸ்ஸு, இதுதான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஆல் த 30 ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆர் த டாப்பர்ஸ். சம் குழந்தைகள் மீடியோக்கர்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களோட பேஷன் என்னங்கிறது தான் முதல்ல பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி பேரண்ட்ஸுக்கு கைட் பண்ணணும். பிகாஸ் இன்றைக்கெல்லாம் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் வந்தாச்சு. லைக் ஹாவர்ட் கார்டனரோட ஈவன் அ மியூசிக் இஸ் அ இன்டெலிஜென்ஸ், கேம்ஸ் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ், ட்ராமேட்டிக்ஸ் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ். இப்படி பலதரப்பட்ட இன்டெலிஜென்சஸ் இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி அகடமிக்கலி. ஸோ அந்த குழந்தைகள் 50 மார்க் எடுத்தாங்கன்னாக்கா அவனோட பேஷன் என்ன, வேர் இஸ் he interested in? Is he interested in games or in any other type of theatre arts, music or drama or leadership quality, or he can be like என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் கிளாஸில் யூ டூ திஸ்னு மிஸ் சொன்னாங்கன்னா முதல்ல வந்து நிற்கிறவன் அவனாக தான் இருப்பான். ஆனால் படிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்டாக எல்லாருமே வண்டராக இருப்பாங்க. ஹோம் ஒர்க் எழுத சொன்னால் பண்ண மாட்டேன், மற்ற எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில கேட்டகிரி ஆஃப் சில்ட்ரன் ஆர் தேர். ஸோ டெஃபினெட்லி அகடமிக்கில் அப்போ மீடியாக்கர்ஸாக இருந்தால் கூட தேர் வில் பி யூனிக் அட் சம் அதர் திங். ஸோ இட் பிகம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த primary and middle school level. It becomes a responsibility of the teachers as well as the parents to find out where the child is excelling, and we should help the child by providing the opportunities. அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவனை டைவர்ட் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகும்போது the child will perform well. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் நிறைய இடங்களில் கலந்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கருத்தரங்கங்கள், அதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் கல்வி நிலையங்கள் சார்ந்து நிறைய பிள்ளைகள் அதில் ஈடுபடலைன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இது எந்த அளவுக்கு அவங்க வரணும், எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அறிவாற்றலை உயர்த்தும்? இப்போ இந்த ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுறது மேடம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கிரியேட் அவேர்னஸ். இப்போ எங்களுக்குலாம் வந்து நாங்கள் வந்து நிறைய காலேஜஸ்க்குலாம் கூட போய் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட சைடில் வந்து மெடிசன், ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நல்ல ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்க நல்லா நைட் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ வந்து அவங்க அடிக்கடி இம்யூனிட்டி கொஞ்சம் பத்தாமல் அடிக்கடி சிக்காயின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தனக்கு மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுங்க. ஸோ இப்போ வந்து நிறைய சில்ட்ரன் நான் பார்க்குறது என்னென்னா, அவங்க வந்து செல்ஃப் டவுட், ஐயோ இந்த கோர்ஸை எடுத்துட்டேனே, நான் என்னால் பண்ணி முடிக்க முடியுமா, என்னால் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வருது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில். நிறைய ஈவன் ப்ரெக்னென்ட் விமனே வந்து, டாக்டர் என்னால் நல்லபடியாக ப்ரெக்னென்சியை கொண்டு போக முடியுமா, நல்லபடியாக என்னால் டெலிவரி பண்ண முடியுமா, நல்லபடியாக இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா, எல்லாத்துலேயும் ஒரு செல்ஃப் டவுட் வருதுங்க. அந்த செல்ஃப் டவுட்டுக்கு அவங்களுக்கு இடமே இருக்கக்கூடாது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் அந்த செல்ஃப் டவுட்டுக்கு ஒரு இதே இருக்கக்கூடாது,
ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு ஏன் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நம்ம வந்து லைஃப்பில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்க கற்றுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஹெல்த் எஜுகேஷன், ரொம்ப அடலசன்ட் ஹெல்த்து, செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் நிறைய காலேஜஸ்க்கு அனீமியா அவேர்னஸ் கேம்ப்பு அந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க முன் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஈஸி கேக் வாக்காக போகணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி அந்த ஃபேஸில் கஷ்டம். அந்த ஃபேஸில் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா மேபி ஒரு 40 வயசில் அவங்க லைஃப் வந்து கேக் வாக்காக இருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 20 to 40 years இஸ் ஆல்வேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் வேர் தே லேர்ன் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். அந்த டைமில் தான் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பேரண்டல் சப்போர்ட், இந்த மாதிரி டீச்சர்ஸோட சப்போர்ட், மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த கம்ஃபர்ட் ஜோனோ இல்லை கம்பார்ட்மெண்ட் ஜோனோ அதையும் மீறி இந்த செல்ஃப் டவுட் நிறைய பேர்ட்ட இருக்குது. என்னன்பா இந்த செல்ஃப் டவுட் நிறைய இருக்குது அப்படின்னு வச்சு எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு நிலையை கடந்தப்புறம் நமக்கு இருக்கிற செல்ஃப் டவுட்ஸு. இப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் மிக முக்கியமான ஒரு சந்தேகமாக என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ரிகார்டிங் செல்ஃப் டவுட் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வர நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அதை பாதியிலே விட்டுட்டு வேறு பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, ஈவன் ப்ரைவேட் ஜாப் போயிட்டு, இல்லை ஜாபே போகாமல் யூபிஎஸ்சி அப்படியே விட்டுட்டு மேரேஜ் ஆகி செட்டில் ஆன பிள்ளைங்க கூட நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அந்த பேஸ் வந்து செல்ஃப் டவுட் தான். நம்மளால் பண்ண முடியாது, வேணாம், அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவங்களுக்கு கிடச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கிடைக்கலங்கும் போது அது இஷ்யூவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அது அவங்க தான் வளர்த்துக்கணும். கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். இன்னும் ஆக்சுவலி ஐ ஹாவ் அ கொஷின் மேம். நாங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் எங்களோட ஹெல்த்துக்கு நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுதுங்க மேம். கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு லேட் நைட் ஸ்டடீஸு, ஏர்லி மார்னிங் ஸ்டடீஸு ஃபுல்லாக அப்படி தான் போகுது. ஸோ ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களாம் ரொம்ப அனிமிக்காகி அட்மிட் ஆகிற நிலைமை, ஒபிசிட்டி இதெல்லாம் ஈஸியாக வந்துடுது. ஏன்னா ஒரு 13 hours 14 hours நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறோம். இந்த ஹெல்த்தை வந்து நாங்கள் எப்படி இந்த ப்ரிப்பரேஷனில் எந்த மாதிரி நாங்கள் அவேர்னஸாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், ஒன்ஸ் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணும், அந்த ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்கண்ணா. அதாங்க, ஹெல்த் இஸ் வெல்த். சரிங்களா? நீங்கள் வெல்த் எவ்வளோ பைசா சம்பாதிச்சு வச்சாலும் அது அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஹெல்த் வேணுங்க நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த். காந்திஜி கூட சொல்லுவாங்க, வென் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்து ஹெல்த்துன்றது ஏன் இந்த மாதிரி ஒரு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கன்னு இல்லை, யூபிஎஸ்சின்னு இல்லை, இந்த 10th 12th படிக்கிறாங்க பாருங்கள், நிறைய பேர் வந்து ஏதாவது அது வரைக்கும் நல்லா விளையாடிருப்பாங்க, நல்ல டான்ஸ் கற்றுருப்பாங்க, ஒரு ஷட்டில் பிளேயராக இருப்பாங்க, ஒரு டென்னிஸ் பிளேயராக இருப்பாங்க. ஃபார் த ஃபேக்ட் என்னோடய பையனே அப்படி தான் 9th வரைக்கும் நல்ல டென்னிஸ் விளையாடிட்டு இருந்தான். இந்த கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் 10th ஆச்சு 11th ஆச்சு, ஜேஇ படிக்கணும்னு சொல்லி டென்னிஸை ஸ்டாப் பண்ணதுக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது தே புட் ஆன் வெயிட். ஆக்சுவலி கேர்ள்ஸ்க்கு நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸஸும் வருது. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் கெயின். ஸோ வெயிட் கெயின்னால நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. ஸோ அதனால் irregular periods வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்றுனால இன்னொன்று மேலே வருது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ 24 hours நீங்கள் 23 hours படித்தாலுமே ஒரு half an hour 30 minutes of sweat inducing physical exercise. இட்ஸ் அ வண்டர். நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுனால நீங்கள் வந்து நல்லா உட்காந்து படிப்பீங்க. யுவர் மைண்ட் வில் ஃபோக்கஸ் மச் பெட்டர். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழல், இந்த பிள்ளைகளுடைய சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக அத்தனை பேர் சொன்னீங்க. இப்போ ஒரு நிறைவு கருத்தாக ஒன் லைன் ஈச். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு மேடம் ராதா சுப்பிரமணியம் அவர்கிட்ட ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன், உங்களுடைய அறிவுரைகள், உங்கள் அனுபவ பகிர்வுகள்லேருந்து. சார், நான் ஒன்று சொல்ல விரும்புவேன். when there is a will there is a way. மனசு வச்சா எதுவும் சாதிக்கலாம். சூப்பர். திவ்யா மேடம். நான் கரேஜ் வந்து ஜென்ரல் சொல்லுவாங்க, ஒரு பயம் இல்லாதவங்களுக்கு தான் கரேஜ் இருக்குது, அவங்க எடுத்து பண்ணுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பயம் இருந்தால் கூட எடுத்து பண்ணுறது அதுதான் கரேஜ். ஸோ நம்ம என்ன இருந்தாலும் எடுத்து அது வந்து we have to see through to the end. That is my. ஓகே, பத்மேஸ்வரி மேடம். பீயிங் வெரி ஆப்டிமிஸ்டிக். எப்போவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் அதுக்காக நெகட்டிவ் வராதுன்னு கிடையாது. இதையும் தாண்டி என்னால் செய்ய முடியும், இதுவும் கடந்து போகும், அந்த ஆட்டிடியூடு.
யூ நீட் டு ஹேவ். டாக்டர், என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்ல ஹையாக வச்சுருக்கீங்க. ரியாலிட்டி வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த நேரத்தில் வந்து மனசை தளர விடாதீங்க. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அருமையான ஒரு கல்வி பதிவான இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தை இந்த இடத்துல பயனுள்ளதாக செலவிடும் விதமாக வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மேடம் ராதா சுப்பிரமணியம், திவ்யா அபிஷேக், பத்மேஸ்வரி மேடம் அண்ட் டாக்டர் கற்பகாம்பாள் சாய்ராம் 4 பேருக்கும் நாம் கரவொலி எழுப்பி பாராட்டி வருகின்றோம். அதே போல தான் ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து இப்போ நிற்கின்ற, அதாவது யூபிஎஸ்சியில் வெற்றியாளரான இன்பா செங்கோட்டையிலிருந்து, தீபா அவர்கள் டிஎன்பிஎஸ்சியில் வெற்றியாளராக சென்னையிலிருந்து, இருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல சொல்கிறோம். 2 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், 2 பானைகளின் சோற்றுக்கு 2 சோறு பதம்ன்ற மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ், அருமையான ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை தொடர்கின்ற 2 பேர், ரொம்ப பவித்ராவும் மகாலட்சுமியும் வந்தாங்க. இருவருக்கும் நாம் வாழ்த்துகின்றோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொண்டதும் அல்லது தெரிந்து கொண்டதும் நமக்கான பல கேள்விகளுக்காக பல விடைகள் இருந்திருக்கும். இன்னும் பல கேள்விகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன. அத்தனை கேள்விகளுக்கும் நாம் கண்டிப்பாக விடை காணத்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட பதிவாகத்தான் மங்கையர் சோலை தொடரப்போகின்றது. இந்த மங்கையர் சோலையில் இணைந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் வணக்கமும் நன்றியும் சொல்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய சாதனைகளை, உங்களுடைய விவரங்களை, உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு எழுதுங்கள். மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். அதற்காக மின்னஞ்சல் இதோ திரையில். நீங்கள் எழுதுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள். பல சாதனையாளர்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் சந்திப்போம். டிடி தமிழில் எட்டா வானத்தில நட்சத்திர பறிப்போம் விட்டா ராக்கெட்டேரி. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு 4 கில்லாடிகள் சீசன் 2 தில்லாலங்கடி நகைச்சுவை தொடர்.